பழைய துருத்தியில புதிய ரசத்தை ஊத்துனா என்ன ஆகும்? ஏற்கனவே உள்ள ஒரு இருதயத்தை வைத்துக் கொண்டு இயேசுவும் வேண்டும் என்று சொல்லி பழைய ஒரு வாழ்க்கையில நடைமுறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் புதிய உபதேசத்தை கேட்டா அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். குத்துறது போல் இருக்கிறோம், கிழிக்கிறது போல் இருக்கும், இருதயம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன இப்படி எல்லாம் சொல்றாங்க நடக்கணும்னு சொல்லி, இதெல்லாம் எப்படி நடக்கிறது, இதெல்லாம் எப்படி முடியுமா, இப்படி எல்லாம் நடந்தா தான் போக முடியுமா பரலோகத்துக்கு, இது என்ன இவ்வளவு கடினமா இருக்குது உபதேசம், இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணணுமா, இவ்வளவு பைபிள் படிச்சா தான் போக முடியுமா, இப்படி சர்ச்சுக்கு வந்தா தான் போக முடியுமா, இப்படி எல்லாம் நம்ம ஈடுபட்டா தான் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுக்குள்ளே தவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. புரியுது? அமெரிக்கால சொல்லல. அப்போ புதிய இதயம் தான் புதிய ரசத்தை ஏற்றுக்கொள்ளும் தன்மையா இருக்கு. பழைய இதயம் புதிய ரசத்துக்கு ஒவ்வாது. ஒருவேளை அப்படி ஊத்து நினைச்சீங்கன்னா பழைய இதயத்திலே பழைய துருத்தியிலே புது ரசத்தை